தமிழ் ஹிஸ்ட்ரியில் வேத காலம் பற்றி பார்க்க போகிறோம். ஆரியரோட வருகையால் தான் வேத காலம் தொடங்கியது. இப்போ என்ன மொழி பேசினாங்கன்னா இந்தோ ஆரியம் பேசினாங்க. அவங்க என்னென்னா கால்நடை மேய்ச்சாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்துக்குஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அவங்க பண்ணது. கருங்கடல் வடக்கே பாக்ட்ரியா மார்ஜினா தொல்லியல் வளாகம் ஆரியர் தாயகம். காலப்பகுதி 1500லேருந்து 600. இது இரும்பு காலம் எனப்பட்டது. ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள். வாழிடம் சப்த சிந்து 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. கிமு 1000 ஆரியர் கிழக்கு நோக்கி கங்கை சமவெளிக்கு பெயர்ந்தனர். வேத காலம்னு பார்த்தோம்னா ஆரியரோட வருகையால் தொடங்கியது. இந்தோ ஆரியம் மொழி. கால்நடை மேய்ச்சாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னா கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க. கருங்கடல் வடக்கே பாக்ட்ரியா மார்ஜினா. அப்புறம் தொல்லியல் வளாகம் ஆரியர் தாயகம். காலப்பகுதி 1500லேருந்து 600. இது இரும்பு காலம். இவங்க வால்டம் சப்த சிந்து 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. கிழக்கு நோக்கி கங்கை சமவெளிக்கு அதுக்கப்புறம் கிமு 1000 மொழிபெயர்ந்தாங்க. இவங்களோட இலக்கியம் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் ஸ்ருதிகள் ஆகும். ஸ்ருதி என்பது கேட்டல். இவை எழுதப்படாதது ஆனால் நிலையானது. வேதம் ரிக்வேதம் 10 காண்டங்கள் கொண்டது. 7 முதலில் எழுதப்பட்டது. 1, 8, 9, 10 அதுக்கப்புறம் சேர்த்தாங்க. முண்டா மற்றும் திராவிட மொழி சொற்கள் 300 சொற்கள் காணப்பட்டது. வேதகாலம் தொடக்க வேதகாலம் 1500லேருந்து 1000 வரை. பின் வேதகாலம் 1000 முதல் 600 வரை. ரெண்டுமே கிமு தான் வரும். இதில் அரசியல் சமூகம் இரத்த உறவு கொண்டு தான் குல அரசியல் அடிப்படையாக. தலைவர் குலபதி. ராஷ்டிரம் ஜனா விஷ் கிராமம். ஜனா தலைவர். ஜனஸ்ய கோபா அதாவது மக்களின் பாதுகாவலன். விஷ் தலைவர்னா விசயாபதி. கிராமம்னா கிராமணி. கிராம தலைவர் கிராமணி. விதாதா சபா சமிதி மற்றும் கண அமைப்புகள் அரசரை கட்டுப்படுத்தும். விதாதானா இனக்குழுவின் பொதுக்குழு மற்றும் பழமையானதாகும். சபானா மூத்தோர் மன்றம். சபிதினா மக்களின் பொதுக்குழு. அரசருக்கு உதவியர் புரோகிதர். இராணுவ உதவி செய்தவர் சேனானி. அப்புறம் பின் வேத காலத்தில் பல ஜனங்கள் இணைந்து ஜனபதங்கள் உருவாகின. சபா சமிதி முக்கியத்துவம் இழந்தன. விதாதா கலைக்கப்பட்டது. பாலி மக்கள் மனம் அரசருக்கு அளிக்கும் நன்கொடை. பின்னாளில் இது வரியானது. குரு பாஞ்சால அரசுகள் வளர்ந்தன. அயோத்தி இந்திரபிரஸ்தம் மற்றும் மதுரா இந்த பின் வேத காலத்தில் உருவாயின. இதில் தந்தை வழி சமூகம். ஆரியர் இல்லாத மக்கள் தசயுங்கள் தாசர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. 3 பெரும் பிரிவுகள் காணப்பட்டன. பொதுமக்கள் விசு, போர் வீரர்கள் சத்திரியர்கள், மதகுருமார்கள் பிராமணர். இதுவே பின்னாளில் 4 ஆனது. பிராமணர், சத்திரியர், நில உடைமையாளர் தான் வைசியர்னு சொல்லுவோம். வேலைத்திறன் கொண்டவரை சூத்திரன்னு சொல்லுவாங்க. பொருளாதார வாழ்க்கை பார்த்தோம்னா கால்நடை மேய்ச்சல், அப்புறம் பழுப்பு மஞ்சள் நிற மண்பானங்கள் இக்காலத்தை சேர்ந்தவை. அப்புறம் குதிரைகள், பசுக்கள், ஆடுகள், செம்மறி ஆடுகள், காளைகள், நாய்கள் பழக்கப்படுத்தின. பார்லி முதன்மை பயிர். பின் வேத காலத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் பயன்படுத்தினர். பண்டமாற்று முறை காணப்பட்ட தங்க நாணயம் நிஷ்கா சத்மனா.